ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே தனம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. விஜயகுமார் கோபி எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் இங்கே வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி. வானத்துல காத்தும் காத்துல நெருப்பு. ஆனா வானத்திலேருந்து தான் காத்து வந்துச்சுன்னு நினைச்சுக்காதீங்கப்பா. காத்து இயற்கையாவே இருக்கு, அனாதி, ஆகாசம் அனாதி, அதே போல் காற்றும் அனாதி அப்படின்ட்டு இருக்குன்னு பார்த்தோம். சரியா? ஆனா காற்றுல இருந்தா நெருப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அதுல ஆக்சிஜன் இருக்கு. சரியா? ஆக்சிஜன் இல்லாம நெருப்பு எரியாதுன்னு பார்த்தோம். நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அருட்பிட வகுத்த நெருப்பிலேந்து நீரும் பூமியும் வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆறுற வகுத்த. நீர்ல டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் இருக்கிறதுனாலதான் உயிரெல்லாம் வாழ முடியுது பார்த்தோம். சமய நான் ஒண்ணு சொல்லிட்டா, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப எரிமலை இருக்குல்ல, எரிமலை என்ன டெம்பரேச்சர் சொல்லுங்க? சூடா இல்லையா? சூடு தானே. கொண்டாருங்க, நான் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க, நீங்க யோசிப்பீங்க இப்படிலாம் இருக்கா இல்லைங்க. சமே இது அண்டர் வாட்டர் வால்கேனோ சமி. அதாவது கடலுக்கு அடியில உள்ள எரிமலை. புரியுதா சமே? காட்டவே இல்லையா? என்னயா பாருங்க. Amount back in the late 1800s, it wasn't until the 1970s that we first saw hydrothermal vents and the bizarre creatures living around them. In 1977, இது சாமி கடலுக்கு அடியில அந்த எரிமலை குழம்பு வெளியாக்கிட்டே இருக்கு. தெரியுதா? A team of 30 geochemists, geophysicists, and marine geologists came together to study the Galapagos Rift. No marine biologists were included because everyone assumed there would be no life to see. As they dropped their cameras down 2,500 meters below the surface, the researchers were surprised to see what looked like signs of heat. And then to their shock, something even more unexpected came into view. What looked like alien life forms. Foot-long pale crabs. Red-headed tube worms the size of a full-grown human, clustered tightly around steaming pillars. They had discovered hydrothermal vents and the baffling ecosystem they support. From that point on, scientists employed a vast array of technologies to continue exploring these underwater geysers. Tube worms, for example, இது ஒரு மாதிரி புழு சாமி, தெரியுதா? நண்டு, புழுவு, அப்புறம் இறாலு, அதெல்லாமே அந்த 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 குழம்பு வெளியே வருதுல, அந்த அந்த சூடு வருதுல, அதுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்படி இருக்கு கேட்க? இப்ப இதுக்கு பத்தி என்ன சொல்றீங்க? Have no mouths or digestive tract, instead relying on things don't stop these volcanically active sites. இங்க வருது பாருங்க, வெளியாவுதா? There's a big risk of getting burned, poisoned, or caught up in an explosion. Onshanta, diilhamkan oleh wangian Perancis. While most of the seamounts around the world are made from extinct volcanoes, there are still hundreds of active volcanoes erupting on a regular basis. And when those eruptions happen, they can be disastrous to be much more. In other cases, இந்த மாதிரி உயிரெல்லாம் வாழுதா உங்களுக்கு? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க சாமி. said huge eruptions
அந்த அண்டர் கிரவுண்ட் வோல்கேனோ அந்த சூடு இருக்குல்ல, ஆமா அதுக்கு அந்த இடமே சூடா தானே இருக்கும். ஆமா அந்த சூட்டு தண்ணியில இது வாழுது. இப்ப இதை பத்தி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நெருப்பு கீழே இருக்கா? ஆ என்ன சார் இப்பதானே காமிச்சேன் நானு. சாப்பிட்டேன். Caught up in an என்ன பாருங்க, explosion. நான் காமிக்கிறேன் பாருங்க. While most of the seamounts around the world came together to study the Galapagos, it looked like signs இங்க of பாருங்க சாமி, இங்க வந்து இப்ப இந்த வெளியாவது பாருங்க, இந்த குழம்பு அப்படியே வெளியாகுதுல, Heat. பீச்சிக்கிட்டு அடிக்குது And பாருங்க. then, to their shock, Mhm. down அந்த 2,500 ஏரியால meters இது below the வாழுதுங்க. surface, the researchers were surprised to see what looked like signs of heat. ஹீட்டுன்னு சொல்றான் பாருங்க, சூடு. அந்த இடத்துல இதுங்க வாழுதுங்கன்ற. இவ்வளவு ஹீட்ல அதான் எனக்கு புரியல. எவ்வளவு ஹீட் அதை எப்படி ஆக முடியும்? And then, to their வாழுதே, shock, something வாழுதே. even more unexpected எரிஞ்சு விடாது. looked like alien life forms. இந்த பாருங்க சாமி, அந்த அனல் அப்படியே இருக்காங்க. Foot-long pale Yeah. crabs, அந்த red-headed அனல் பாருங்க, tube தண்ணியில worms அனல் the size of a இருக்கு. football, நண்டு உள்ளது stood நண்டு tightly around steaming நண்டு இருக்கு. pillars. யார் எரிஞ்சு போதா? என்னது தெரியல சாமி, எனக்கே புரிய மாட்டேங்குது என்ன அதுதான் பண்றாங்கன்ட்டு. ஒரே குழப்பமாவே இருக்கு. சரி வாங்க, சாரி அந்நியத்தை நான் ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு பார்த்தேன். புரியல. ஆனா அந்த இடத்துல அந்த வெப்பத்திலயும் அது வந்து வாழ் இருக்கு. சின்ன சின்ன இறால் சாமி, இறால் தெரியுமா? தெரியல. அதெல்லாம் வாழுதுங்க. அதாவது இந்த ஷெல் உள்ளது மட்டும் தான் வாழுது. ஷெல் தம்பி இந்த ஓடு உள்ளதுதான் வாழுது. ஆமா ஓடு இல்லாதெல்லாம் இல்ல. அதுல வந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்குது அதுல இருந்து. ஓடுறத விட அந்த ஹீட்டை நிறைய கிடக்கும். அது நீங்க வல்லாட்டு தான் கேட்கணும். நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் நாரூர வகுத்த. இல்லையா சொன்னாரு. ஐயோ சொல்றாரு ஐயா. அதான் சொல்றேன், நெருப்புலயும் வாழுதுன்றாரு. மேபி சாமி அந்த நெருப்பு வந்தோடனே அது வந்து அப்படியே கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சிருமா, இல்ல தக்க 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 தக்கன்னு இருக்குமே? என்ன சூடு தெரியுமா அது? 1000 செல்சியஸ் கூட சொல்றேன். சரி, புனல் மேல் புவியும் புவிமேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அருப்பெருஞ்சோதி. தண்ணிக்கு மேல பூமி இது இருக்கா சாமி? பூமி 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 மேல வந்து மலை இருக்கு. மலைக்கு மேல வந்து எல்லாமே வந்து நெருப்புக்கு மேலதான் இருக்கு. ஏன்னா பூமிக்கு அடியில் நெருப்பு இருக்கு. பகுதி வான்வெளியில் படர்ந்த வான்வெளியில ஒரு பகுதியில மட்டும் பஞ்சபூதங்கள்லாம் பல உலகங்கள் உருவாக்கி இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ உலகம் வச்சுக்கோமே, ஏதோ ஒரு மூலையில ஒரு அண்டத்தோட மூலையில நம்ம வந்து இருக்கிறோம். சரியாசாமி? அங்க வந்து மண்ணு தண்ணி காத்து நீர் நெருப்பு எல்லாம் இருந்து வேலையை பாக்குது. சரி, இப்ப உயிர்வெளி இது வந்து இப்ப பிண்டத்துக்கு வந்துட்டோம். சரியா சாமி? படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். உயிர்வெளி இடையே உரைக்கரும் பகுதி அயவழி வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயிர்வெளி என்பது ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம், அதாவது ஜீவாகாசம் என்ற சிற்சபை. அந்த சிற்சபையிலே சொல்லுக்கு அடங்காத அருமையான பல அனுபவ வெளிகளை அடையுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயிர்வெளி என்பது ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம். சாமி, ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் வந்து அந்த கரண மத்தியில தானே சாமி? ஆமா ஆமா ஆமா. அப்ப அது வந்து கொத்தா இருக்கு. சரியா? இப்ப ஜீவாகாசம்ன்றது சிற்சபையா? ஆமா. சிற்சபை பொற்சபை ஞான சபை. சரியா? ஆமா.
ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம், அதாவது ஜீவாகாசம் என்ற சிற்சபை. அந்த சிற்சபையிலே சொல்லுக்கடங்காத அருமையான பல அனுபவ வெளிகளை அது என்ன சமயம், அருமையான பல அனுபவ வெளிகளை சொல்ல முடியாது. அருமை ரொம்ப கஷ்டமானது. அதாவது சாமி, இப்ப நீங்க சிற்சபைக்குள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். ஒரு அனுபவமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப சிற்சபைக்கு போனாக்கா, இப்ப உயிரோட ஆமா. வெளிக்கு போனீங்கன்னாக்கா அங்க ஆமா. வந்து பல அனுபவங்களை நீங்க அனுபவிப்பீங்கப்பா அப்படின்னு சொல்ல வராரு. ஆமா ஆமா ஆமா. ஆனா அதை வந்து விலைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா உங்க மரமண்டிக்கு ஒன்றும் புரியாதுடா, அது உங்க அனுபவத்துல இல்லடான்றாங்க. அது நான் சொல்றேன். எப்படி கரெக்ட். கரெக்டா? ஏன்னா உரைக்கரும்னாக்கா உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு சொல்லி மாளாது. அப்புறம் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு விளக்க சொல்ல முடியாதுண்ணா. சொல்ல முடியாது. சரி, இப்ப ஒருத்தன் வந்து சாமி அவன் சீனியே சாப்பிட்டது இல்ல, இனிப்புன்னு அவன்கிட்ட எப்படி விளக்கி சொல்றது? விட்டாகணும். நீயே அங்க போய் பாத்துங்க. ஆனா என்ன சொல்றாரு, ஆசையை தூண்டி விடுறாங்க சாமி. ஆமா. ஆசையை தூண்டி விடுறாங்க. அங்க போனீங்கன்னா பல அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும். சரியா சாமி? உதாரணத்துக்கு வேறொழி கேளாத கேள்விகளும் பார்க்காத காட்சிகளையும் பார்க்கலாம்னு என்ன கேள்விப்பட்ட மாதிரி இருக்க இருக்கா? பல காட்சிகள்லாம் தெரியுமோ? அப்படி வந்து கேட்டு வச்சுக்கிறேன் சாமி, ஆர்வ கோளாறு. அப்ப உயிர் வெளியிலேயே வந்து உங்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டுவிடும். சரியா? அடுத்து உயிர்வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்த அருட்பெரும் ஜோதி. உயிர்வெளி எனப்படும் ஜீவாகாசமாகிய சிற்சபையானது நமக்கு தற்போது சொந்தமாக இல்லாமல் அயலாக உள்ளது. எந்த அறிவை நாம் அறிய வேண்டுமோ அந்த அறிவை, கலை நாம் அறிந்து அவ்வெளி, அதாவது அதன் எல்லையை கண்டால் சிற்சபையானது அயல் என்ற நிலை மாறி சொந்தமானதாக விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: சிற்சபை சொந்தமாகிறது என்பதற்கு ஆதாரம், சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு, இச்சமய வாழ்வில் எனக்கு என்ன இனி ஏச்சு, என் பிறப்பு துன்பமெல்லாம் என்றோடே போச்சு. சமய இது எப்படி தெரியுமா சமய? இப்ப நம்ம வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க சாமி, அவங்களும் நம்மளும் வந்து சொந்தக்காரவங்க இல்லை, ஆனா ஒரு பழக்கம் இருக்கு வச்சுக்கோமே, இருக்காங்க. ஆனா அப்படி அந்நியமா இல்லைன்னு வச்சுக்கோமே. சரி, அவங்க மகளை என் மகனுக்கும் இதை கட்டி கொடுத்துன்னு வச்சுங்களேன், அப்ப அவங்க சொந்தக்காரங்க ஆயிடுவாங்க. அப்ப இன்னும் அந்நியமா இருப்பாங்க, இன்னும் இதா பழகலாம். அப்படி அதே மாதிரி இப்ப சிற்சபை நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது நமக்கு சொந்தமா இல்ல, ஏன்னா நம்ம ஒண்ணு போயிட்டு அதை வந்து சொந்தமாக்கிக்கல. சரியா? அதாவது வல்லர் அவர் சொல்லுவார்ல, யான் பெற்ற செல்வத்தை பெறுவதற்கா இன்னும் ஒருமே என்பதால் சொல்லுங்க சமயம் எப்படி நான் பெற்ற செல்வத்தை பற்றி கொள்ளற்கு நான் பற்றி கொள்ளற்கு ஏன் பெற்றுவா என்பதால். ஏன் அப்படி என் காசை நான் எடுக்கிறதுக்கு நீ தான் ஏன் உன் காசு எடுக்கிற, நீ என்ன கேட்கிற இடையில? இப்ப நம்ம சிஸ்டத்துக்குள்ள தானே இந்த சிற்சபை பொற்சபை எல்லாம் இருக்கு, அது நம்ம செல்வம் தானே. ஆனா இன்னும் அதை நம்ம வந்து இதுதான் சாமி, புதையல் சொல்லுவாங்களா சாமி, நமக்குள்ளதான் இது புதைஞ்சு கிடக்குது. இவனுக்கு புதையல்னு வெளியே போய் தேடிட்டு இருக்கானுங்க தங்கத்தையும் காசையும். நமக்குள்ள இருக்கிற இந்த புதையலை தான் இப்ப தேடி எடுக்கணும், இப்ப சொந்தமாக்கிக்கணும். உயிர்வெளி எனப்படும் ஜீவாகாசமான சிற்சபையானது நமக்கு தற்போது சொந்தமாக இல்லாமல் அயலாக உள்ளது. எந்த அறிவை நாம் அறிய வேண்டுமோ அந்த அறிவை, கலை நாம் அறிந்து அவ்வெளி, அதாவது அதன் எல்லையை கண்டால் சிற்சபையானது அயல் என்ற நிலை மாறி சொந்தம். சமே, எந்த அறிவை நாம் அறிய வேண்டுமோ அந்த அறிவை, கலை என்ன சொல்ல வரீங்க? எந்த அறிவு? சாகா கல்விய சொல்றீங்களா இல்ல என்ன கதை? தவத்தை கத்துக்கிட்டாக்கா நாம் அறிந்து அவ்வெளி, அதாவது அதன் எல்லையை கண்ட, தவத்தோட எல்லைய பாத்துட்டோம். முடிஞ்சிருச்சு, தாவம் முடிஞ்சிருச்சு சாமி.
சிற்றபையானது அயல் என்ற நிலை மாறி சொந்தமானதாக விளங்குமாறு வகுத்த. ஓ, முதல்ல சிற்றபை தான் சொந்தமாகுது நமக்கு. ஆமா. அப்பனாக்கா இப்ப மேல பார்த்தோம்ல சாமி, மேல பார்த்தோம்ல பகுதி அதான். இது உயிர்வெளி இடையே உரைக்கரும் பகுதி அயவெளி வகுத்த. அயவெளி வேலை தெரிஞ்சல. ஆ, அயவெளிதான் இல்ல சாமி, இல்லைங்க, பல அனுபவங்கள் வந்து அங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போட்டு ஆமா ஆமா. இதுல வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, ஆனா உனக்கு அந்த அனுபவம் இல்ல, ஏன்னாக்கா அதை நீ சொந்தமாக்கிக்கல. அப்ப அதை நீ சொந்தமாக்கிக்கனாக்கா உனக்கு வந்து ஒரு அறிவு வேணும். அந்த அறிவை வந்து அடைஞ்சி நீ அந்த எல்லையை பார்த்துட்டுனாக்கா அது உனக்கு சொந்தமாயிரும்ப்பா, அந்த அனுபவம் எல்லாம் உனக்கு கிடைச்சிருன்னு சொல்றாங்க. சரியா? அறிவு வந்து நாதம், அந்த நாத அறிவு வரலாம். சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சி தேவர்களும் மூவர்களும் பேசுவது. மூவர்கள்னா யாரு? ஓகே. இச்சமய வாழ்வில் எனக்கு என்ன இனி ஏச்சு. இச்சமயனா இந்த சமயம் இருக்கிற சமயம்னா என்ன? என்ன சமயம்? சைவ சமயம். ஏதாவது சமயம் வச்சுங்க, சமயம் இருக்கலாம். எனக்கு இன்ன இனி ஏச்சு. ஏச்சுனா ஏசுறதா? ஆமா. சைவத்துல உள்ளவங்கலாம் வந்து ஐயா ஏசுனாங்க. எல்லாரும் நல்லா சிவந்தானே சொல்லணும், அற்புதம் சொல்லி அந்த மாதிரி குரல் எங்க இருக்கான்னு சொல்லி ஏசுனாங்க. சரி, அது சொல்ல எனக்கு என்ன ஏற்றுப்படாம. ஓ, சிவாய நமஹா அப்படின்னு சொல்லாம இதோட அருப்பெருஞ்சோதி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஏசிருக்காங்க. ஆமா, அது அனுமதி வந்து பதில் எல்லாம் அப்புறம் யாரும் கேள்வி கேட்டாங்க. என்பேன், மால் என்பேன், ஆமா, ஆதி சிவன் என்பேன், அப்படி ஒரு மாதா. சரி. இச்சமய வாழ்வில் எனக்கு நேச்சு என் பிறப்பு துன்பம் எல்லாம் இன்றோடி போச்சு. சாமி, இந்த சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமான பிறகுதான் பிறப்பு துன்பமே போதோ. அப்ப இல்லைங்க சாமி, அப்ப சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அப்ப முதல்ல சிற்றபையில வந்து பல அனுபவம்லாம் இருக்கு. அந்த அனுபவம்லாம் உனக்கு சொந்தமாகல, ஏன்னாக்கா உனக்கு அறிவு இல்லை. அந்த அறிவை நீ பெற்றுக்கிட்டு பயிற்சி பண்ணி அந்த எல்லையை அடைஞ்சனாக்கா அந்த அனுபவம் உனக்கு சொந்தமாயிரும், நீ வந்து அதை அனுபவிச்சுக்கலாம். முடிஞ்சது கதை. சரி வாங்க, நான் சிம்பிளா சொல்றேன். என்ன தம்பி சோகமா சொல்றீங்க நன்றிப்பா அப்படின்ட்டு? இல்ல சரியா சொன்னா? ஓகே, நன்றிமா. வேற யாரும் படிங்க. நன்றி சார். படிக்கிறேங்க ஐயா. கலைவெளி அதனை கலப்பரு சுத்த அலர்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி. முன்வரியில் உயிர்வெளியை கலைவெளியினால் அறியலாம் என கூறப்பட்டது. கலைவெளி என்பதை வேறு எந்த நினைவும் கலக்காத தூய நல் வெளியிலே விளங்குமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய கரணங்கள் கலவாத சுத்தம் மலர்கின்ற வெளியிலே கலைவெளி விளங்குகின்றதாம். எல்லா கலைகளையும் ஓதிதான் அறிய வேண்டும் என்பதில்லை. பூரண நிலை அனுபவம் தோன்றினால் அத்தனை கலைகளையும் கணத்தில் அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் சுத்த அலர்வெளி எனப்பட்டது. ஆதாரம்: காரணம் இது புரி காரியம் இது மேல் காரண காரிய கரு இது பலவாய் ஆரணம் ஆகமம் இவை விரித்து உரைத்திடும் நீ அவை அடைந்திடும் மகனே. பூரண நிலை அனுபவம் முறில் கனமாம் பொழுதினில் அரிதில் எப்பொருள் நிலைகளுமே தாரணி அதனில் என்ற தயவுடை அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே. ஓகே. கலைவெளி அதனை கலப்பரு சுத்த அலர்வெளி. சாமி, கலை நிறைய இருக்கு. சொல்லுங்க சாமி, மொத்தம் எத்தனை கலை? 64. ஆயக்கலைகள் 64. அதான் என்னம்மை அவனுக்கு என்னம்மை நீங்க என்னமோ ஒரு கோயில்ல மந்திர ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன தம்பி புரியும்? பாட்டையானி திணையில 64 ஏ அவளுக்கு என்னம்மை
உறுப்பினர் கொள்வாள் என் உள்ளத்தில் இருப்பள் இங்கு வாராது இடர். அதுல வந்து சமையல் கலை வரும். சரியா? அப்புறம் எல்லாம் மேஜிக்லாம் எல்லாம் வரும் தானே? எல்லாருக்கும் வேணுமா? அது ஆயக்கலை வேணுமா? அப்படின்னா தான் வேணுமா? லிஸ்டா? அடுத்த அவளை படிக்க டைம் இருக்கா? நான் ஏன் படிக்கணும்? இங்கே தான் ஒரே சமயத்தில் உணர்ந்துக்கலான்ட்டாங்க. எக்காந்து கொஞ்சம் எதுக்கு நான் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உட்காந்து அவமட்டு போயிடுவேன் அந்த நேரத்தில். ஓகே ஓகே ஓகே. ஏன் சாமி கொக்கிய போடுறீங்களா எனக்கு? சாமி பத்தீங்களா ஓட்டைக்கு பத்தில கொக்கிய விவரமா இருக்க ஓகே வேணாட்டாங்கள. ஓகே சாமி. முன்வரியில் உயிர்வெளியை கலைவெளியினால் அறியலாம் என கூறப்பட்டது. கலைவெளி என்பதை வேறு எந்த நினைவும் கலக்காத தூய நல்வெளியிலே விளங்குமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. அதாவது சமே இப்ப வந்து என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இப்ப ஏதாவது ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்கணும்னாக்கா நீங்க என்ன பண்றீங்க? வெளியே போய் கத்துக்கிறீங்க. ஆனா செலவன் வந்து நேச்சுரலாவே அதை பண்றான். பாத்துருக்கீங்களா? சில பேர் நம்ம வந்து வெளியில போய் நிறைய கலைகளை கத்துக்கிறோம். உதாரணத்துக்கு சங்கீதம் அப்படி இப்படின்னு கத்துக்கிறோமா? சரி, இது எல்லாமே வந்து மொத அவனுக்கு அவன் அந்த செஞ்சவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அவன் தான் வந்து அதை வந்து படிச்சு ஒரு பாடமா எழுதி வச்சுட்டு போயிருப்பான். சரியா இல்லையா? இதே மாதிரி சங்கீதமே தெரியாதவன் நல்லா பாடுறவன் இருக்கானா இல்லையா சாமி? சங்கீதமே படிக்காம நல்லா பாடுறவன் இருக்கானா? இருக்கான் தானே? அப்ப அதே மாதிரி சங்கீதம் படிக்கிறவனோட இன்னும் நல்லா பாடுறவன் இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ளே அது வெளியாகுதா இல்லையா? இப்ப நான் என்ன சொல்ல வரேனாக்கா, கலைபலி என்பதை வேறு எந்த நினைவும் கலக்காத தூய நல்வெளியிலே விளங்குமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப எந்த நினைவுகளும் கலக்காத தூய நல்வெளி அப்படின்னு என்னத்தை சொல்றீங்கன்னாக்கா, மனம் இல்லாத இடம். சரியா? ஓகே. இப்ப நம்ம மனதுக்கு வரும். மனம் என்ன பண்ணுது? வெளியில உள்ள தகவலை திருப்பி நம்ம கிட்ட சொல்லி கடந்த கால நினைவுகளையும் அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணி எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கண்ட கதையை, தேவையில்லாத கதையை அது பேசி நம்மள குழப்பிக்கிட்டே இருக்கு. சரியா இல்லை? சொல்லுங்க சார். ஒன்னே நம்மள பயமுறுத்துது, இல்ல நம்மள டென்ஷன் ஆக்கி விட்டுருது. இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்னு யோசிக்குது, இல்ல இப்படி நடந்துருச்சே அப்படி நடந்துருச்சேன்னு யோசிக்குது. ரெண்டதான் யோசிக்குது. இப்ப என்ன நடக்குதோ அதை பத்தி யோசிக்க மாட்டேங்குது. அப்ப இந்த மனதுனால அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். சரியா சார்? நான் என்ன சொல்றேன்னா, ஐயா வந்து வேற எந்த நினைவும் கலக்காத சூழ்நிலை ஞான விடுப்புன்னு சொல்றா பாருங்க. கரெல்லாம் கலைஞ்சு நிலையம். அந்த ஒரு 2 வார்த்தை தர. அதான் சாமி, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தல மனம் புத்தி சித்தம். இப்ப இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அடங்கன உடனே தானே அறிவு வேலை செய்து. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சொல்ல வரேனாக்கா, அறிவு வேலை செஞ்சுனாக்கா எல்லா கலையும் தெரிஞ்சுட்டு போகுது உங்களுக்கு. அதான் இல்ல அது ரைட்டு ஐயா. 2 வார்த்தை கலப்பரு சுத்த ஆளவெளி. கலப்பில்லாத அதெல்லாம் கலப்பில்லாத சுத்த அருள் சூன்யம். அதான் கரடுகிற பாரு. நாதங்கதான் வருது. இப்ப நீங்க சாமி எவனாச்சும் முட்டாள்னு சொன்னாக்கா அவன் ஏத்துக்குவானா? ஏத்துக்குவான். அவனை போயிட்டு ஞான சூன்யன்னு சொல்லி பாருங்க. சந்தேஷம் ஞான சூன்யமா பரவாயில்லன்றான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, உனக்கு அறிவு இல்லடான்னு முட்டாள் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஞானம் வந்து உனக்கு சூனியமா இருக்குது இல்ல. நம்மளும் ஏசுறது பத்திக்கலாம். எப்படி ஏசிக்க? சரியான ஞான சூன்யமா இருப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு. அவனுக்கு ஞானம் தான் புரியும் முடிஞ்சு அது சூரியன்றது புரியாது. அப்ப இந்த நினைவுகளே இல்லாத, அதாவது உரைமனம் கடந்த ஒரு வெளி மேல் அரசு செய்த. சரியா சாமி? அப்ப இந்த உரைமனத்தை கடந்துட்ட பிறகுதான் இப்ப மனம் வந்து என்ன செய்யுதுனாக்கா, வெளியில உள்ள தகவலையே போட்டு அரைச்சமாவையே அரைச்சி நம்மள குழப்பி விடுது. அதுல அந்த சைக்கிள்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, உண்மையான அறிவு மன அறிவை கடந்து, மன அறிவு செல்லாத இடத்து சமே எப்படி கேட்ட மாதிரி இருக்க சொல்லுங்க. மன அறிவு செல்லாத அடத்தாலும் இன்பத்தேவேவா? எங்க இருந்த விஷயம் எல்லாம் கண்ட மாதிரி வெளியே வருது. பாட்டு பாட்டுங்க. அதை நான் எங்க எடுக்கிறது? நீங்க தான் எடுக்கணும். சொல்றேன்.
இல்ல நான் வந்து முடிச்சிடுறேன். சரி. இப்ப மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் ஆகிய கரணங்கள் களவாத சுத்தம் மலர்கின்ற வெளியிலே, அதாவது உள்ளம் வேலை செய்து சாமி, அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா 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 துரியாதீத நிலைக்கு போயிட்டோம். ஆமா கரெக்ட் 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 கரெக்ட். கலைவெளி விளங்குகின்றதாம். எல்லா கலைகளையும் ஓதிதான் அறிய வேண்டும் என்பதில்லை. பூரண நிலை அனுபவம் தோன்றினால் அத்தனை கலைகளையும் கணத்தில் அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் சுத்த அடலொளி என்பது எனப்பட்டது. அப்ப எல்லா நிலைகள் உள்ள அனுபவத்தையும் நம்ம அறிஞ்சுக்கலாம் சாமி. பூரண நிலை ம் சாமி. ஒருவன் ஒரு ஜென்மத்தில் ஒரு சூழ் வண்டி பாரமா, என்ன சாமி அது வாயிலே நொல்ல மாட்டேங்குது எனக்கு. என்னது ஒரு இல்ல இல்ல ஒரு வண்டி ஒரு அப்படி அப்படி ஒரு ஆள் பாரம் இல்ல சாமி வரவங்க 10 ஆளுமே ஒரு வண்டி பாரம். 10 ஆள் சும்மா ஒரு வண்டி பாரம். ஒரு லாரின்னு வச்சுக்குவோம் சாமி, சும்மா வச்சுக்குவோம் நம்ம. ஒரு லாரி வச்சுக்கோங்க. ஒரு லாரி அந்த மாதிரி 1000 வண்டி கொண்ட பாரம் ஒரு சூழ் வண்டி பாரம். 1000 வண்டி தான் ஒரு கப்பன்னு வச்சுக்குவோம், பெரிய கப்பை 1000 வண்டி ஏத்திட்டு போகுது. ஓகே, அடுத்து அது சூழ் வண்டி பாரம். அது மாதிரி 1000 சூழ் வண்டி கொண்ட நூல்கள். அப்போ 1000 கப்பையில உள்ள புத்தகத்தை ஒருவன் ஒரு ஜென்மத்தை படிச்சுட்டான். அவனுக்கு ஏன் இந்த வேலை? சரி, அவன் 1000 எவ்வளவு படிப்பான்? 1000 ஜென்மத்தில் எவ்வளவு படிப்பான்? ஐயா அப்பா. அத வந்து தவத்துல அனுபவம் ஏற்படும் போது ஒரு கணக்கு அழிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. இதை நீங்க உட்காந்து கணக்கு போட்டீங்கன்னாக்கா உங்க மண்டை சுத்தி போயிடும். வேண்டாம். என்னன்னாக்கா அவ்வளோ நாலேஜும் ஒரு கணத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாமி. வெரி சிம்பிள் சாமி, டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஐயா வந்து இப்படி எழுதினாரு, இந்த அகவல் எழுதி 2 வரையில வந்து அப்படி பிரளயத்தையே மொத்தத்தை கொட்டுறாரு. நான் எங்க அவருக்கு தவம் தான் கொட்டுறாரு. எப்படி தானே இதெல்லாம் ஒரு வரல. நானே இப்பதான் திங்க் பண்ணி பாரு இப்படிலாம் இருக்காரு சாமி. இப்பதான் திங்க் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல சொல்றேன், பாட்டு என்னோட பாருங்க. அந்த உரை எப்படி துறைன்னு தெரியல. சரி, காரணம் ஆரணம் ஆகமம். காரணம் இது, புரி காரியம் இது, மேன் காரண காரியம் இது. சொல்லுங்க. காரண காரிய கரு இது பலவாய். இதுதான் காரணம், இதுதான் காரியம், இதுதான் காரணம் காரியம்னு ஆகமும் ஆரணமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரியா? காரணம் என்ன சாமி? இப்ப உதாரணத்துக்கு நம்மளுக்கு பசி வருது, அது காரணம். காரணம் அதுக்கு சாப்பிடுறோம். இப்ப காரண காரியம் இதுக்கு மேல என்ன எடுத்து உதாரணம் தப்பு. இல்ல இல்ல அது காரணமே அது இல்லாம அது மேல இருக்கு. பசி எல்லாம் வாழ்றான்ல, பசி இல்லாம வாழ்றான். ஓகே ஓகே ஓகே. காரணம் கிடையாது இப்படின்னு ஆரணம் ஆகமும் வந்து விரைத்து உரித்திடும். ஆமா. நீ அவை அடைந்திடன் அத அடைஞ்சுக்கிறத சொல்றாங்கனாக்கா, இந்த அவா வந்து ஆரம்பத்தை எழுதி போட்டு காரணம் காரியதுன்னு போட்டு கண்டா மாதிரி குழப்பி வச்சிருக்காங்கப்பா. அதையெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உக்காந்து படிச்சு காலத்தை வீணாக்கி செத்து மண்ணோட மண்ணாயிராத. நீ என்ன பண்ணு, பூரண நிலை அனுபவ முறையில் கனமாம் பொழுதில் அரிதி. பூரண நிலை அனுபவத்தை எப்படின்னு பாருது, உக்காந்து சும்மா இரு. சும்மா இருந்தனாக்கா மனம் கடந்த நிலைக்கு போயிட்டுனாக்கா, ஏன்னா இது வந்து நீ படிச்சேனாக்கா இந்த ஆரணம் ஆகமத்தெல்லாம் படிச்சேனாக்கா அது மனதுலதான் இருக்கும், அது மறந்து போயிடும் சில சமயம். எந்த அளவுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு தெரியாது. ஆனா உள்ள இருந்து உனக்குள்ள ஒரு அறிவு இருக்குல்ல. ஆமா தானே சாமி? பூரண நிலை அனுபவ முறையில் கனமான் புள்ளிதினில் அரிதி எப்பொருள் நிலைகளுமே தாரணிதனில் என்ற தயவுடைய அரசே சத்திய சபை தனிப்பெரும் பதியே. இப்ப பூரணமா அணிஞ்சிக்க முடியும். இப்ப ஆரண ஆகமெல்லாம் வந்து முழுசா சொல்லலையே, ஏற்கனவே நம்ம பார்த்த நாத வரைக்கும் தானே போயிருக்கு. அப்ப நீ ஆரண ஆகமத்தை படிச்சு ஏமாந்து போயிடாத. இன்னொன்னு வந்து ஆரண ஆகமத்தை நீ படிச்சுன்னு வச்சுக்க, நீ அவாக்கு அடிமையாயிருவ. அவ வந்து என்ன பண்றாரு மாசாமி, நான் அதை கொஞ்சம் சொல்லி போடுறேன்.
அவ வந்து வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்த பார்த்துருக்காங்க. இவனுங்களை எப்படி நம்ம கோங்க பண்றது? இவனுங்க கடவுளுக்கு மட்டும் பயப்படுறாங்க. சரி நம்ம அங்க பூந்துருவோன்ட்டு அங்க பூந்துட்டாங்க. சரியா சாமி? கடவுள் மூலியமா பூந்து நம்மள அடிமையாக்கி விட்டாங்க. ம். உண்மையை சொன்னாக்கா உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காது சாமி? ஒண்ணு நிறைய நாள் சிரிக்கிறீங்க. இல்ல. ஆமா அப்படி சொல்லணும். ஆமா. அதானே. எனக்கு கடவுள் மூலியமா அதனாலதான் வந்து என்ன செய்றாங்க, கடவுள் மறுப்புன்னு முன்னாடிச்சு. ஏன்னாக்கா இவனுங்க பண்ண கூத்துல கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா எவனும் வந்து இவனுக்கு அடிமையா இருக்க மாட்டானே. இது ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லையா? ஆமா தானே சாமி? ஆமா ஆமா. அதனாலதான் அந்த கூட்டமும் வந்துச்சு. ஆக மொத்தம் 2 கூட்டமும் வந்து கேவலமான கூட்டம் தான். இதுக்கு இடையிலயும் வந்து வல்லார் போராடி உண்மையை சொல்லலான்னு பார்த்தாக்கா எங்க கேட்டாங்க. இதனால் என்னோடு பழகியும் சன்மார்க்கம் இன்னதென்று அறிந்து கொள்ளவில்லைன்னு அவரே போயிட்டாரு. வந்துட்டியாப்பா? சரி வேணாம், உன் வேலையை பாரு போ. சரி சாமி, நான் இப்போ கூட ஒன்று காட்டுறேன். இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க எக்கு பஞ்சன்னு கேள்விப்பட்டீங்களா சாமி? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஓகே சாமி, இங்க பாருங்க, இது ஒரு கலை சாமி. இதுல இங்க நீடல் போட்டா என்ன நடக்கும், இங்க நீடல் போட்டா அப்படி நடக்கும்னு இவனுங்க டயக்ராம் பண்ணி வச்சிருக்கானுங்க. எங்கெங்கெல்லாம் நீங்க குத்தணும், இந்த ஒவ்வொரு இதா இருக்குல்ல, இங்க குத்துனீங்கன்னா இங்க சீக்கு இருந்தா எங்க குத்தணும் அப்படின்னு டயக்ராம் போட்டானுங்க. யார் போட்டாங்கன்னா சீனனுங்க போட்டிருக்கானுங்க. சரி, இப்ப இந்த உடம்புல இங்க குத்துனாக்கா இங்க வந்து இஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க சாமி? நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்ன சாமி? தெரியலையா சாமி? இது ஒரு கலை சாமி இது. அப்ப அவன் என்ன பண்ணிருப்பான், எவனா தவம் பண்ணிருப்பான் சாமி. அதுல இந்த கலை வெளிப்பட்டு இருக்கோம். அப்ப அவன் உடம்புல எங்கெங்க என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை வச்சுதான் இவன் மேப்பிங் போட்டிருப்பான். நான் அன்னைக்கு சாமி நான் இப்போ எக்யூபேச்சர் பண்ணேன். எனக்கு முந்தி நான் மலை ஏறும்போது எனக்கு ஏசிஎல் தேவை வந்துச்சு. நான் ரீப்ளேஸ் பண்ணேன் ஏசிஎல்ல. அப்ப ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த நரம்பு வந்து என்னோட பின்னாடி தொடையிலேருந்து எடுத்து தான் செஞ்சானுங்க. அப்ப நான் ரொம்ப நேரம் காடி ஓடிட்டு உட்காந்து போனாக்கா அந்த அந்த என்னோட தொடைக்கு பின்னாடி வந்து வலிக்கும். ஏன்னா அங்கே தான் நரம்பு வெட்டி எடுத்துட்டாங்கல்ல. அப்ப நான் சரி நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருந்தேன். பட் சரி இப்போ ஒரு எக்யூபஞ்சர் பண்றவனை கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு 2-3 இடத்துல குத்தி விட்டான். குத்தி விட்டு கரண்ட் மாதிரி வச்சான். செம வலி நல்லா போச்சு சாமி. எப்படி எப்படி அவனுக்கு தெரியுது? அப்ப நான் கேட்டேன், எப்படிடா கத்துக்கிட்ட அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு காசு இருக்கு அப்படின்றான் சாமி. பாருங்க உடம்புல பாருங்க எங்கெங்க குத்தணும், எங்கெங்க இருக்கு எல்லாமே. ஆனா எல்லாமே பாருங்க அந்த முதுகு தண்டு பக்கத்திலேயே தான் இருக்கு எல்லாமே. அங்கதான் மெயின். குத்தி விட்டுறாங்க. இதை இவனுக்கு வரைஞ்சி வச்சிருக்காங்க சாமி. இதுக்கு புக்கே போட்டிருக்கானுங்களா? எப்படி இது? நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க சாமி. பாருங்க காது இருக்குல்ல, காதுல இவ்வளவு பாயிண்ட் இருக்கு பாருங்க. சும்மா காதுல பாருங்க ஃபிங்கர்ஸ் இருக்கா, இடுப்பு இருக்கு, முட்டி இருக்கு, காதுல பாருங்க. அதனாலதான் சில சமயம் டீச்சர் வந்து காதை பிடிச்சி திருவாங்க. ஞாபகம் இருக்கா சாமி? எதுக்குனாக்கா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு தான். அதை இல்ல ஆமில பாருங்க, பிள்ளையார் தோணம் போடல, காது தான் பண்ணணும். புரியுதா? காது தோணுறது அர்த்தம் இருக்கு.
அப்ப இந்த காதுக்குள்ள வந்து இவ்வளோ விஷயம் வந்து அடங்கி இருக்கு பாருங்க. எங்கெங்க பாயிண்ட் எப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க சாமி. அதை விட இவன் பச்சு கண்டுபிடிச்சிருக்கான். முதல்ல தோரணம் போடுறாங்க நம்ம காதை வச்சுட்டு, அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இல்ல சாமி, இவன் படிச்சு கண்டுபிடிச்சான் விடுங்க. நான் மொத எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னு பேசிட்டு இருக்கேன் நானு. மொத இதை கண்டுபிடிச்சான்ல இவன் படிச்சு தானே வரான். முதல்ல எவனோ வந்து அந்த ரோட போட்டு வச்சானே, அதான் சொல்றேன். அவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? அப்ப அவன் வந்து ஏதோ ஒரு தாவம் பண்ணிருக்கணும். அவனுக்கு வந்து இந்த கலை வெளிப்பட்டிருக்கணும் சாமி. ஆமா 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 தானே? ஆமா. இல்லைங்க, நமக்கே கூட பிள்ளையார் கூட போறவன் இந்த லெத்திக்கு குடும்பத்து முடி தெரியுமா? ஆமா. இங்க போடுறான் போட்டு இப்போ காதை வச்சுட்டு தோணம் போடணும். அதெல்லாம் வச்சா பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா சாமி? அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன தெரியுமா? இவனுக்கு புதுசா வச்சிருக்கானுங்க. என்ன தெரியுமா? இந்த தோப்புக்காரனை போறது இப்படி பிடிச்சிட்டு போடணும்ல, இது வந்து அது டெக்னிக் இருக்கு சாமி. இந்த கை இந்த பெருவரல் வந்து வெளியே தான் இருக்கணும், உள்ளுக்கு இப்படி பிடிக்க கூடாது. பெரிய வரல் வந்து இப்படி வெளியே நிக்கணும். இந்த கை இருக்குல்ல, இடது கை இருக்குல்ல, இது வந்து நெஞ்சு ஓரத்துல இருக்கணும். வலது கை வந்து அந்த இடது கை மேல இருக்கணும். அப்புறம் எப்படி உட்காருங்க, எப்படி ஏந்திக்கணும், அது டெக்னிக் இருக்கு. அதை விடுங்க. இதுக்கு பேர் வந்து பிரெயின் ஜிம். ஜிம் அப்படின்னா என்ன? உடம்பையும் மூளையும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் பண்ற எக்ஸசைஸ் இது ஒன்றுதான். இப்ப ஏன் வந்து ஸ்கூல்ல தோப்புக்கான போட சொல்றாங்க சாமி? மூளை மழுங்கிருச்சு. நம்ம பண்ணணும் சாமி, தினைக்கும் நீங்க பண்ணணும். உங்க கால் வந்து எந்த அளவுக்கு உங்க நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. உங்க கால் எந்த அளவுக்கு வந்து பலமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்க ஆயுள் வந்து பலமா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? காதை வித்தி பலமா இருந்து என்ன பண்ண போறீங்க? காதுல என்னது கல்லையா தூக்க போறீங்க? அதாவே காலு சொல்றேன். அதனாலதான் நான் அடிக்கடி போயிட்டு மலை ஏறிட்டு மலையில தோப்புக்காரனை போட்டு வருவேன் சாமி. ஆனா அந்த அளவுக்கு போட முடியாது, 108 எல்லாம் போட முடியாது, நாக்கு தள்ளிரும். நீங்க தோப்புக்காரனை போட்டு பாருங்க சாமி, ஒரு 108 போடுங்க, நாக்கெல்லாம் தள்ளி உடம்புலாம் சூடு ஏறி வேர்த்து ஊத்தி ஒரு மாதிரி ஆயிரும். அதுல இருந்து நாளைக்கு டாய்லெட்ல உட்கார முடியாது நீங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சிருக்காம தமிழா பாருங்க சாமி. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், இந்த ஒரு எக்ஸசைஸ் போதும். இந்த காதை பிடிச்சி தோப்புக்காரன் போனே மூளைக்கும் வந்து ஒரு ஆக்டிவேஷன் கிடைச்சிடும், மூச்சு காத்து கிடைக்கும், காலு உடம்பும் பலமாயிரும். இதே எப்படி கண்டுபிடிச்சான் தாமனே? சொல்லுங்க சாமி. நான் செய்யறேன் சாமி, யாரு செய்யறாங்களோ இல்லையோ நான் செய்வேன். எல்லாரும் நீங்களும் செய்யணும் சாமி, வயசானவங்க ரொம்ப செய்யணுமே. அது பிள்ளையாருக்கு பண்ணலாம். இப்பதான் பிள்ளையார விட்டுருமே, போயிடுச்சு. பிள்ளையார நீங்க இதாயா அதுக்கும் இதுக்கும் பிள்ளையாருக்கு சம்மந்தம் இல்லை சாமி. ஐயா அப்ப போட்டேன் சார். போட்டீங்களா? பிள்ளையாருக்கு பிள்ளையார் போடலாம்ல. இல்லைங்க, இப்ப தனியா நீங்க சொன்னீங்கன்னாக்கா, டே தோப்புக்காரனும் போடுறா உன்னோட மூளையும் உடம்பும் பலமாகும்டா அப்படின்னு சொன்னாக்கா எவனும் கேட்க மாட்டான். தோப்புக்காரனும் போடுறா பிள்ளையாரோட அருள் கிடைக்குனாக்கா போய் போடுவாங்க. அதான் பிள்ளையாரோட போட்டோம், நானும் போடல, அதே போட்டுருக்கேன். சமயம் வந்து பிள்ளையார விட்டேன் பாருங்க, இதெல்லாம் போயிடுச்சு. இது எக்ஸசைஸ் சாமி. இப்ப சாமி இப்ப நீங்க வாக்கிங் சொல்றீங்கல்ல சாமி, வாக்கிங் சொல்றீங்க, நீங்க ஒரு 10 தோப்புக்காரனை போட்டு பாருங்க சாமி எப்படி இருக்குன்ட்டு. சார் பெரிய நல்லா எப்படி சார் கோயில சுத்தி வந்தமே எக்ஸசைஸ் தான் சுத்தி வந்தது. ஆமா, இப்ப எல்லாம் டாக்டர் வந்து ஜாக்கிங் போறாங்க. ஜாகிங் போறாங்க. ஆமா, கோயில் என்ன பண்ணாங்க, சுத்துறாங்களாம். இருக்கு சாமி. கோயில்ல வந்து சுத்த சொன்னது எதுக்குனாக்கா, ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு வந்து நீ கடவுளை நினைச்சுக்கிட்டு தானே ஒரு ஏதாச்சும் மந்திரம் சொல்லிட்டு தானே சுத்திட்டு வருவான். அதுவா தெரியல, மனசு தாமரை போய் கப்பல் போய் அங்க இருக்கு, அது வந்து ஆண்டி அது உடம்பு நல்லது, அதான் சுத்தலாம்.
நான் அதெல்லாம் வந்து ஒன்று விட்டேன். இப்போ கோயிலுக்கு போகிறதா சாமி போகிறதா சுற்றுறதுல அவ்வளோ விட்டாச்சு. இப்போ டாக்டர் சொல்லி நான் வாங்கி படம் போடுறோம். ஜோக்கி ஓடுறோம். இப்போ எதுக்கார ஆத்தால நாயை கூட எடுத்துட்டு. இன்னொன்று பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்லட்டா சாமி. நீங்க தமிழ்நாடு கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே மலை மேல இருக்கும். ஆ ஏன்? ஏறணும், மேலே ஏறணும். காலையிலே வந்து எக்ஸசைஸ் தான் எல்லாமே ஃபுல்லு. அங்க மேல ஏறிட்டு விநாயகர் முன்னுக்கு தோப்பு காரணம். சரியா சாமி? ஆமாம். அப்புறம் கீழே விழுந்து வணங்குறதுன்னு இருக்குல்ல, மண்ணுல விழுந்து வணங்குறதுன்னு இருக்கு பாத்தீங்க சாமி. கீழே சாஷ்டாங்கமா வணங்கணும்னு வைங்கள, அது எல்லாமே எக்ஸசைஸ் தான். எல்லாம் எல்லாம் இதுதான். நம்ம சரி எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கேக்குறேன், இந்த மாதிரி கீழே விழுந்து எரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்கப்பா. கையில அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல, விழுந்து எழுத முடியாது. அப்ப தினைக்கும் செஞ்சிருந்தீங்கன்னா உங்க கை, காலு, இடுப்பு எல்லாமே பலமா இருக்கும். இப்ப வந்து ஏங்க தியானம் பண்றதுக்கே உட்கார முடியாம சேர்ல உட்கார்ந்தா அடக்கடவுளி. கீழே உட்காந்து எழுத முடியாது. சாமி நீங்க அன்னைக்கு கேட்டீங்களே நீ ஏன் கீழே உட்காந்துருக்கேன்ட்டு. ஆ பாருங்க சாமி, நான் கீழே தான் உட்காந்துருக்கேன். வெரி குட். நான் கீழேயே உட்காந்து பழகுறேன். ஏன்னாக்கா நாக்காலே உட்காந்து பழகிட்டேன்னு வச்சிங்களேன், உங்களால கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியாது. இப்ப நிறைய பேர் சங்கத்து வராங்களே, ம். எல்லாம் சேர் பண்ண வேண்டியதாக உட்கார்றது. கீழே உட்கார முடியல. ம். இன்னொன்னு முடிவு எடுத்துட்டாங்க சாமி, வயசானிச்சுனாக்கா எல்லாம் நடக்கும்ட்டு மண்டியில பதிக்கப்பட்டுருச்சு. அது வந்து ஆமா. தெரிஞ்சு அதே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆமா, ஏத்திட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இளம் வயசா இருக்கும்போது நம்ம உடம்பு பாக்குறது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல, காலை பலமா வச்சுக்கிறது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. இதெல்லாம் யாருக்கு சொல்லி தரது. சொல்லி தரணும், சொல்லி தரணும். இப்ப இங்க எங்க நாட்டுல வாத்தியார்லாம் இப்ப வாத்தியார்லாம் வந்து கண்ணு கிடையாது. பையனை திட்டினாங்கன்னா தூக்கி வச்சுதான், அடிச்சானா அவ்வளவுதான் அவன் வாத்தியார். ம். தம்பி எங்க காலத்துலாம் நான் சொல்றேன் பாருங்க, வாத்தியார் பின்னால பட்டைய போட்டு விட்டுருவாங்க. சரி போயிட்டு வீட்டுல எங்க அப்பாட்ட சொல்லுவோமேன்னு வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொன்னேன். அந்த ஆளு சும்மா இருப்பானா சாமி, அவன் ஒரு பெல்ட்டை கொண்டாந்துட்டு வெளுன்னு வெளுப்பான். அதுக்கு நாங்க சொல்லாமே வச்சிருக்கிறோம் பேசாம. எங்க அப்பா வந்து வாத்தியார் வந்து என்னை கண்டுட்டு தோற வச்சிருந்தாரு. சரியா? எங்க அப்பா வாத்தியார்ட்ட வந்து ஏதாவது ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா ம். என்னை கண்டுட்டு அது பாருங்க. ம். வாத்தியார் அட்டி பொண்ணு கட்டுவாரு. அது தெரியல என்ன பண்ண தெரியுமா, மேல வளையம் தொங்க சார், தூக்கிட்டு வளையத்தை பிடிச்சு சொல்லுவார். பிடிச்சிருக்கே நெருப்பு ஊத்துவார். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா? நரக வேதனை அனுப்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ஒரு பாட்டு ஒப்பீடுன்னு சொன்னா யாரை வளையத்து விடலான்னு வளையத்து தொங்கணும், கீழே வந்து நெருப்பு ஊத்துருவாங்க. யாரும் குச்சிட முடியாது. ஐயே. அப்புறம் வந்து பக்கத்து பையன் பேச வச்சுங்களேன், பெஞ்ச் மேல ஏறி நிக்க வச்சு துணி வச்சு முதுகு புத்து வச்சிருவாங்க. அது வந்து முதுவை வளமாக்கி விடுறதுக்கா? எல்லாம் பையன் பேசணும்ல, ஆ. அது பர்மிட், அது பர்மிட் சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் எக்ஸசைஸ் சாமி. அது சரி, முதுகு நிக்க துணி வச்சுட்டு முதுகு மேல புக்கு வச்சிருவாங்க. நிம்ம கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஆரம்பிச்சுதான் சாமி ஸ்கூல்ல. சரி சாமி, அடுத்த வரைக்கும் போ படிங்க. படிக்கிறோங்கய்யா. சுத்தநல் வெளியை துரிசரு பரவெளி அத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. முன் வரியில் கூறப்பட்ட சுத்தவெளி எங்கே உள்ளது என்பது இந்த வரியில் விளக்கப்படுகின்றது. துரிசு குற்றம், குற்றங்களை அகற்றுகின்ற பரவெளியிலே சுத்தவெளி விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: துரிசு என்பது 4 வகை. அண்ட துரிசு, அகில துரிசு, பிண்ட துரிசு, பேருயிர் துரிசு. இந்த எல்லா துரிசுகளும் பரவெளி அனுபவம் தோன்றும் கால் நீங்கிவிடும். சாமி இது வந்து கதையா வருது. இங்க பாருங்க சாமி, இங்க பாருங்க, இது அப்படியே கனெக்ட் பண்ணி வருது. என்னன்னாக்கா உயிர் வெளியில வந்து உரை கரும் பகுதி அயவெளியில இருக்கு. சரியா சாமி? அந்த உயிர் வெளிய வந்து எப்படி பண்றது? சரியா?
ஆமா அப்ப அந்த உயிர் வெளியில வந்தோடனே அந்த கலை வெளி வந்து எப்படி வருது? சரியா? அந்த கலை ஆமா வெளி வந்து சுத்த நல் அலர் வெளியில இருக்கு. இப்ப இந்த அலர் வெளி எங்கப்பா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க இப்ப. அப்படியே அப்படியே வரிசை வரும் சார் அது. அஹ் இது மொத்தம் இப்ப மொத்தம் ஒரே சுத்த நாள் நல்வெளி வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா துரிசரு பறவெளியில இருக்கு. அடுத்து ஆமா இப்ப பறவெளி எங்க இருக்குனாக்கா பறவெளி அதனை பரம்பரை வெளியில் அரசுர வகுத்த. சரி பரம்பரை வெளி எங்கப்பா இருக்கு அப்படின்னு வருது இந்த கதை. அப்படியே அப்படியே போங்க, பரவாயில்ல போங்க, அப்படியே போங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படியே போண்டா மோதம் இங்க இப்படி இல்ல போங்க. விலங்கு அப்புறம் சரி பார்க்கலாம். பார்த்து விட்டுறீங்க. பரம்பரை வெளியே பராபர வெளியில இருக்கு அப்படின்றாங்க. பராபர வெளி எங்கப்பா இருக்கு? பராபரிய வெளியே பகர்புரு வெளியில இருக்குன்றாங்க. சரி பேர்வழி எது? பகர்புரு வெளி அவ்வளவுதான் அடுத்தது போச்சு. பேர்வழி எது? முடிஞ்சா பேர்வழி எது? உறைமனம் உறைமனம் கடந்த கடந்த ஒரு பெருவெளி பேர்வழி. மேல் அவ்வளவுதான். முடிஞ்சு. இல்லைங்க பெருவெளியாதனை பெருஞ்சுக வெளியில் அருளுற வகுத்த. இது என்ன தெரியுமா? வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். சரியா சாமி? ஆமா ஒரு ஞானம் பொங்குதோ நம்மளுக்கு. என்ன பண்றது இப்ப சாமி? நீங்க போய் கிளாஸ்க்கு வராதீங்க, நான் குருவா போறேன் சாமி. ஓகே நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அதோட மக்களோட வாழ்க்கை அவ்வளவுதான் சாமி. இல்ல இல்ல இது தம்பி இது கருத்து தெரியுது, அனுபவத்துல வரல. அனுபவத்துல வராத மாதிரி நம்ம பேசுறது நமக்கே நியாயம் இல்லை. வந்துடும். முன்வரியில் கூறப்பட்ட சுத்தவெளி எங்கே உள்ளது என்பது இந்த வரியில் விளக்கப்படுகின்ற. சுத்தவெளி இப்ப எங்க இருக்கு? ஐயா வந்து பத்தியெல்லாம் அவர் எப்படி பாத்தீங்களா? அவர் அறிவு பாருங்க, அதான் பாக்கல. அவர் அறிவு ஆற்றுக்கு பாருங்க, எப்படி வரிசை வருது பாருங்க. பாருங்க. எங்களுக்கு வந்து சாமி அகவல் படிச்சப்ப இதெல்லாம் வரிசையா இருக்கலாம் தெரியாது. எங்களுக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். கட 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 கடன்னு அடிச்சு விட்டுட்டு முடிச்சுட்டு பொண்ணியை தள்ளிக்கிட்டு ஓடுவோம்ப்பா வாங்கப்பான்ட்டு போயிட்டு படிக்கிறது. ஏன்னா அகவல் படிச்சா புண்ணியன்ட்டாங்க. ஆனா அகவல் வந்து படிச்ச ஓதுறதுனால பாராயணம் பண்றதுனால புண்ணியம் இல்ல. அகவலோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு பாராயணம் பண்ணி அதை வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கலான்னு சொல்ல வந்ததுதான் அகவல் பாராயணம். இவன் என்ன பண்ணிட்டானா சாமி, எதுவுமே புரியாம சும்மா கட்டிய படிச்சிருக்கான் என்ன மாதிரி ஆளுங்க. புரியுதா சாமி? இல்ல ஐயா ஆச்சரியம் எவ்வளவு நாளா திங்க் பண்ணி பரிசை விட்டுற பாருங்க. பரிசை அது பாருங்க. சரி, இந்த எல்லா துரிசிகளும் இங்கே போயிட்டேன். முன்வரியில் கூட்டப்பட்ட சுத்தவெளியில தான் பல கலைகள் இருக்கு சாமி. கலைகளோட அனுபவம் எல்லாம் பெற்றுக்கலாம்டா. அப்ப அந்த சுத்தவெளியை எப்படிப்பா பாக்குறது அப்படின்னு கேட்டா, துரிசுனா குற்றம். சரி சாமி, குற்றங்களை அகற்றுகின்ற பறவெளியிலே சுத்தவெளி விளங்குமாறு வகுத்த. பறவெளியை பார்த்தா சுத்தவெளியை பார்த்துடலாம்னு சொல்ல வராங்க. பறவெளியில தான்ப்பா சுத்தவெளி இருக்கு. அப்ப நீ பறவெளிக்கு போகணும்ப்பா. இது என்னென்ன சாமி, கடைசியிலேருந்து மேல வராங்களா இல்ல மேல இருந்து கடைசியிலேருந்து முன்னுக்கு வராங்களா இல்ல முன்னுக்கு இருந்து மேல போறாங்களா? முன்னாடி அதான் சொல்றேன். இந்த முதல்ல வந்து உறைமனம் கடந்த ஒரு பெருவெளியில இருந்து பார்க்க போனா அப்ப பின்னாடி அப்ப முதல்ல ரிசல்ட் சொல்லிவிட்டு அது எப்படா வருதுன்னு ஒண்ணு வராங்க. அப்ப இது வந்து வெளிக்குள்ள 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 அப்படி போகுது. சரியா சாமி? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி. சரி, இந்த எங்க இருக்கு? ஓகே. குற்றங்களை அகற்றுகின்ற பறவெளியிலே சுத்தவெளி விளங்குமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. குறிப்பு: துரிசு என்பது 4 வகை. அண்ட துரிசு, அகில துரிசு, பிண்ட துரிசு, அண்ட துரிசு. சொல்லுங்க சாமி, இது வெளியிலையா? வெளியில என்ன துரிசு உதாரணம்? கண்ட கண்ட இது நச்சுக்கள் இருக்குது உலகத்துல. தண்ணி, காத்து, பூமி இதெல்லாம் இருக்கு. இப்ப தங்கத்துல கூட துரிசு ஏறிடும் சமயம். களிம்பு. அகில துரிசு. ஓ சரி. அண்ட துரிசுன்றது வந்து ஸ்பேஸ் சாமி. அகில துரிசு உலகத்துல உள்ளது. பிண்ட துரிசு நம்ம உடம்புக்குள்ள உயிருக்குள்ள இருக்கிறது வந்து ஆணவம் சாமி. மொத்தம் அவ்வளவு அகிலம். பிண்டம் உடம்புக்குள்ள உயிர்.
சரி, பிண்டத்தில் உள்ள துரிசு சொல்லுங்க சாமி உதாரணத்துக்கு. நீங்க உடல்ல எல்லாத்துக்கும் இந்த கண்ணுக்கா எல்லாம் தப்பு தான் குற்றம் தானே சார். எல்லாமே இருக்குதே பிரச்சனை. ஓகே, எல்லாம் குற்றம் வேர்வை சார். துரிசு. வீடு துரிஞ்சிருக்குல்ல, ஆ, எல்லாரும் அதுதான் வச்சு அதான் பண்ணுது. ஆமா அது எல்லாம் தப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணுது. ஆமா. எல்லா குற்றம் எல்லாம் இருக்குது. இந்த பேர்வை துரிசு வந்து ஆணவம், கண்மம், மாயை இது சொல்ல முடியாதா? அது ஆமா அதான் கூட வந்து அதெல்லாம் இல்ல, அது என்னது, மூலமலை. மூலமரம். ஆமா, மூலமரம். ஆ. இந்த எல்லா துரிசுகளும் பரவெளி அனுபவம் தோன்றுங்கால் நீங்கிவிடும். சரி, பரவெளி அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்குவோம். ஓகே சார். பார்த்துருக்கோம் இப்ப இந்த கிளாஸ் அருமையா போச்சு. எது? கிளாஸ் அருமையா போச்சு, நல்லா இருந்தது. அருமையா போச்சா? ம். எனக்கு வந்து பூமி கீழே இல்லைங்க, இவ்வளவு நெருப்பு அருமையா. இருக்கு இல்லைங்க, பூமி கீழே நெருப்பு இருக்குன்னு படிச்சமே தவிர அது நெருப்பு எப்படி குழம்பா இருந்ததுன்னா அதனால நீரும் எப்படி ஆவியா இல்லாம இருக்குன்னு நம்ம கேட்டிருந்தேன். எது? நெருப்பு கீழே இருக்கு இல்லையா, ஆ, நெருப்பு வந்தானே இந்த தண்ணி இருக்கு, தோண்டு கடை எடுக்கிறேன். ஆமா நெருப்பு வந்தானே தண்ணி எல்லாம் இருக்கு. ஆமா அந்த நெருப்பு தண்ணி எப்படி இருக்கும், சமுத்திரம் எவ்வளவு ஆழம், சமுத்திரம் எவ்வளவு ஆழம் போகுது, ஆமா எவ்வளவு தண்ணி இருக்கு, ஆமா அவ்வளவு தண்ணி சூடுதா, சொல்லலையே. ஆமா எப்படி அந்த அதுக்கே நெருப்பு இருக்கு இல்லையா, ஆமா. நெருப்பு அது இருக்கு, அது சுடியா இல்ல. அது ஏன் இல்லை என்கிட்ட கேட்டா, அது வல்லாறு தான் கேட்குது நீங்க. இல்ல சார், அது இதெல்லாம் அது அற்புதம் சார். அதெல்லாம் ஜமீன் நெருப்பு இல்லைங்க மேல நீர் இருக்கு. சார், நான் காட்டுறேன் பாருங்க. அது நெருப்பு இருந்தாலும் அவர் எப்படி சொல்றாரு நானுங்க. நெருப்பு குழம்பா தானே இருக்கு, அதான் இந்த வச்சா வெளியே வருது, இந்த வச்சால ஆமா சாமி, சரிதான். குழம்பு மேல தண்ணி அப்படியே சூடாக இருக்கும். என்னங்க? குழம்பு நீர் நெருப்பு குழம்பா கீழே இருக்கு அடியில, சரி, அது மேல தண்ணி எப்படி இருக்கும். இருக்கு. அதுதான் சாமி ஹாட் ஸ்ப்ரிங்கா வெளியே வருது. சாமி நான் சொல்றேன் பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப இது வந்து பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 லேயர் இருக்கு. லேயர் ஒவ்வொன்றும் லேயர் தனி தனியா இருக்கா. தனித்தனியா இல்ல, இவங்க டெம்பரேச்சர் வரையும் பிடிச்சிருக்கானுங்க ஆ, சாமி. ஆ, டெம்பரேச்சர் வரையும் அதுல உள்ள அந்த மெட்டீரியல், அதுல உள்ள அந்த, அதாவது அதுல உள்ள தாது பொருட்கள், அந்த அதை வச்சு பிடிச்சிருக்கானுங்க. சரியா? ஓகே, ஓஷியானிக் கிராஸ் அப்படின்னாக்கா நம்ம இருக்கிறோம்ல இப்ப மேல, ஆ, அது. ஆமா. ஆ, அப்புறம் அது கீழே வந்து கான்டினென்டல் கிராஸ். கான்டினென்டல் கிராஸ்னாக்கா ஒவ்வொரு ஆ, கண்டங்கள் இருக்குல்ல, ஆ, ஆசியா கண்டம் அப்படின்னு இருக்கு. ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து லிட்டோஸ்பியர், அப்புறம் எஸ்தெனோஸ்பியர், அப்பர் அது மென்டல், லோவர் அது மென்டல். அது அதெல்லாம் என்ன அதெல்லாம். அதெல்லாமே வந்து குழம்பு டெம்பரேச்சர் குறைஞ்சி 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 நடுவில் தான் ரொம்ப ஓவரான டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ஓஷியானிக் கிரஸ்ட் வந்து இந்த லிட்டோஸ்பியர் மேலுக்கு தானே இருக்கு. ஆ, இந்த லிட்டோஸ்பியர் சூடு இல்லையே, புரியுதா? ம். உள்ளுக்கு போக போக தான் சூடு போயிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் சாமி, முதல்ல இது எல்லாமே தான் சூடா இருந்திருக்கணும். அதான் இதுல அண்ணத்துறை கூட. இல்ல, இப்ப சாமி வடை இருக்குல்ல, வடை சுட்டு வச்சோன்னே, வடையா இல்ல இல்ல வடை இல்ல, இந்த உருண்டைன்னு வாங்க, அது இந்த இந்த பாசிப்பயில செஞ்சிருப்பாங்க. சரி ரைட்டு. மே சுட்டு வச்சோன்னே எல்லாமே சூடா இருக்கும். ஆனா அது ஆறு இடிச்சு வச்சிங்களேன், மேல சூடா இருக்காது, உள்ளுக்குள்ள அந்த இது இருக்குல்ல, அங்க அது கூட வாயில வச்சாலே சப்புன்னு சுடும். ஆமா, பாத்துருக்கீங்களா? ஆமா, மேல வந்து ஆயிடும். அப்ப சூடு வாங்கியிருக்கிறீங்க நீங்க அவசரப்பட்டு சாப்பிட்டு, சரியா? ஆ, வாங்கிட்டு. ஓகே, சரி. அப்ப அதே மாதிரி இது என்ன 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 சொல்றாங்கன்னாக்கா, இது எல்லாமே வந்து இது ஒரு பெருவெடிப்புல வந்தனால இது எல்லாமே வந்து ஒரு குழம்பா தான் இருந்திருக்கணும், சூடா. ஆ, மேல எல்லாம் அதான். ஆறிடுச்சு,
மேலெல்லாம் ஆறிடுச்சு, ஆனா உள்ளுக்கு இன்னும் ஆறாம அப்படி இருக்கு நெருப்பு. புரியுதா சாமி? 2 கவுண்ட் இருந்தானே மேற்குள்ள ஆறாம இருக்குல்ல, இருக்கு. மேல சூடு பண்ண வேண்டியதானே, ஏன் சூடு பண்ணாம இருக்கு? எப்படி சாமி நீங்க நீங்க இந்த உருண்டைய யோசிக்க சாமி, மேலதான் சில்லுன்னு இருக்க, உள்ளுக்கு தானே சூடா இருக்கு. அது சூடு பாருங்க. அது வெளியாவாத சூடு தானே வெளியே மேலதான். இப்ப உதாரணத்துக்கு சாமி, நீங்க இப்ப வந்து ஒரு வடை இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க ஊதிட்டு தான் சாப்பிடுவீங்க. ஆனா அது வந்து உள்ளுக்கு சூடு இருக்குமா இல்லையா? வெளிய உள்ள சூடு அடைஞ்சது தானே. உள்ள இருக்கு சார், நான் சொல்றேன் அது இல்ல, நெருப்பு வெளியே வருது துரைச்சால எல்லாரும் தாண்டி தான் மேல வருது. ஆமா. அப்ப எல்லாரும் அது தாண்டி எல்லா லேயரும் தாண்டி வரல சாமி, சில இடத்துல கிராக்ஸ் இருக்கு, அந்த கிராக்ஸ் மூலியமா அது வெளியாகுது, அவ்வளவுதான். சில இடத்துல அதுதான் நான் போன வாரம் சொன்னேனே, அந்த இது என்னது, ஐயோ போன வாரம் நான் காட்டினேன் சாமி, எனக்கு இப்போ ஞாபகம் எடுத்து பாருங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குல்ல, போன வாரம் காட்டினேன் சாமி. வர எல்லா இடத்துலயும் வராது அது. பாருங்க, இப்ப எரிமலைலாம் எங்க தெரியுமா உருவாகும்? பாருங்க, இப்ப எரிமலை வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குல்ல, இதுதான் டெக்டானிக் பிளேட்ஸ். ஓகே, ஒவ்வொரு பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட் நடுவுல பாருங்க, ஒவ்வொரு பிளேட்டுக்கு ஒரு கேப் இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துல தான் எரிமலைலாம் உருவாகும். புரியுதா சாமி? எல்லா இடத்துலயும் உருவாது, இந்த மாதிரி இடத்துல தான் உருவாகும் எரிமலை எல்லாமே. இப்ப எதெல்லாம் வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் கிட்ட இருக்கோ அங்கெல்லாம் வந்து எரிமலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அங்க வந்து கிராக்ஸ் இருக்கும், அந்த கிராக்ஸ் மூலியமா உள்ள குழம்பு வந்து வெளியே வந்து பீச்சுக்கிட்டு அடிக்குது. புரிஞ்சுதா? இது விவரமா சொல்லணும்னாக்கா ஒரு வீடியோ போட்டுதான் சொல்லணும். கிராக் அது ஏற்கனவே இருக்கு சாமி, ஏற்கனவே இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து சாமி, இது நம்ம பாக்குறதுக்கு எல்லாமே தந்திரியா தானே இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து நீங்க ஆறு காஞ்சி போனாக்கா, ஆறு காஞ்ச ஆத்த பாத்துருக்கீங்களா சாமி? அப்படியே மண்ணு பொழுதுட்டு நிக்க பாத்து, அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப. அப்ப அந்த நடுவுல கிராக் இருக்குல்ல, ஒரு இதோ இன்னொரு இதோ இடிச்சுக்கிச்சுன்னா தான் மழை உண்டாகும். அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி உள்ளுக்கு. அப்ப சில இடத்துல வந்து அந்த குழம்பு வந்து எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அதெல்லாம் வெளியாகுது, அதுதான் எரிமலையா வர்றது. அது எவ்வளவு டாக்ஸிக் தெரியுமா? ஆனா அதுலயும் உயிர் வாழுது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டிய சாமி, இது ஜியோகிராஃபி இதுல வரும். டெக்டானிக் பிளேட்ஸ் என்ன சாமி? We are all moving. Get yourself a blank map of the world. Now you tried. ஓகே, இங்க பாருங்க சாமி, இது எல்லாமே வந்து இந்த இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட ஏரியா. புரியுதா? இது எங்கெல்லாம் வந்து எரிமலை, எங்கெல்லாம் பூகம்பம் நடக்கும், இது எல்லாமே போட்டு மேப் போட்டு வச்சிருக்கானுங்க. அதே அந்த சிஸ்மோகிராஃப்னு ஒன்று இருக்கு சாமி, அது வந்து உள்ளுக்குள்ள அதிர்வு வந்து மண்ணுக்குள்ள உள்ள அதிர்வு வந்து மெஜர் பண்ணி அவனுக்கு கண்டுபிடிக்கிறானுங்க. சரி விடுங்க, எங்க எரிமலை நடந்தாலும் அவங்களுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு தெரிஞ்சிருமா? ஆனா யானை, நாய், பூனை கீனெல்லாம் எரிமலை வருதுன்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அசால்ட்டா. இவனுக்கு எரிமலையை கண்டுபிடிச்சா எவனையும் காப்பாற்ற முடியல. நாம போன வாரம் சொன்ன மாதிரி தான், நம்ம நட்ட செடி நாசமா போகுது, கடவுள் நட்ட செடி கல்லுக்குள்ளேயே வருது. எப்படி வருதுன்னு தெரியல, உரமும் போடுறது இல்லை, எதுவும் போடுறது இல்லை. சரி பிடிங்க சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளலார் பிள்ளை திரு ராமலிங்கம் ராமலிங்கம். இந்த அவள் போகப்போ 10,000 போகுவேன், இங்க போனா 10,000 போல. அதை படிக்கிறது நான் தானே கேட்டுட்டு இருக்கிறேன்.
எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு. என்னன்னாக்கா மனசுல நின்று அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஆ? இல்லைங்க, ம். இந்திய பொருளோட பார்த்தா அருமையா பார்த்துட்டே இருக்கோம். இது சும்மா இந்த மாதிரி இது மாதிரி இந்தியன் எங்கேயோ போகுது. பார்க்க வேண்டியதான், நம்ம வேலை அதுதானே சாமி. ம். இப்போ இதை விட்டு வேற என்ன பண்ண போறோம்? எல்லாம் ரைட் இல்ல, போதும் எப்படி சங்கரி போகுது சாரம் பரவ உட்கார பண்ண போறீங்களா? பண்ணுங்க போங்க. இல்ல, எப்படி போகுது பாருங்க. சவால். ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு. எனக்கு ஏன் நன்றி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? சரியா எடுக்கிறீங்க வரையில, சரியா வரையில பாவம். ஓகே, பாருங்க. நன்றி. நன்றி மக்களே, பாய். பாய். நன்றிங்க ஐயா. எல்லாரும் நன்றி வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. நன்றி வணக்கம், எல்லாரும் நன்றி வணக்கம். எல்லாம் பேசாம நீங்க யாரும் பேசவே இல்லை. அதான் ஏன் பேச மாட்டேங்க? ரெண்டு பேர் தான் பேசுறீங்க, யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. கேப் கொடுக்க மாட்டோம் ஐயா இன்டரப்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஐயா, இடைமறிக்கிற மாதிரி இல்ல. இருக்கும். நாங்க பேசிட்டு இருக்கல, ஸ்லோவா அதுல போகுது. உங்களுக்கு எதுவும் கேள்வி வருதா? இல்ல நாங்க கேப் கொடுக்காம பேசிட்டு இருக்கோமா? இல்ல ஐயா, அது ஸ்லோவா போயினே இருக்கிறதால லிசன் பண்ணிட்டு இருந்தோம். ஆ. சரி, கிளாஸ்க்கு வர்றதுனால எதுவும் கிடைக்குதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பாங்களா? விசாரம் பண்றோம் ஐயா ஐயா. சொல்றத நான் கொஞ்சம் விவரமா விளக்கமா சொல்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஐயா சொல்றதுதான். சாமி, அவனும் சொல்லி நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சாமி, நீங்க வந்து ஜெனரேட்டரு சாமி. இதுதான் நல்லா இருக்கு. நீங்க ஐயாக்கே ஷாக்கு கொடுக்குறீங்க நிறைய வாட்டி. இல்ல இல்ல இல்ல, நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஐயா வந்து ஜெனரேட்டரு சாமி. இங்க பாருங்க, ஜெனரேட்டர் வந்து நினைக்கிறேன் 11 கிலோ வாட்டோ என்னமோ தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சாரி சாரி சாரி, எத்தனை கிலோ வாட்டுன்னு தெரில, எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து 11 கிலோ வாட்டு இல்லை 33 கிலோ வாட்டாக மாறும். இப்போ நீங்கள் வந்து உருவாக்குறீங்க கரண்ட்டை, நான் வந்து அது தெளிவாக சொல்லி கிழக்கு பண்ணுறேன், அவ்வளோதான். நான் உருவாக்கல, ஐயா உருவாக்கி இருக்காரு. ஐயா உருவாக்கி இருக்காரு. நீங்களும் ஐயாவும் ஏதோ பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். நான் டிரான்ஸ்ஃபார்மர் தான். எனக்கு ஐயா தெரிஞ்ச அளவுக்கு அர்த்தம் யார் யா சொல்றது? நானே ஐயாக்கு ஷாக் கொடுக்குறேன்ட்டு நான் ஏன் கொடுத்தேன்? என்ன அது? நான் தான் ஐயா, நான் தான் ஐயா. யா நீங்க ஒரு இந்த கத்தியை போட்டு விடுறீங்க. நீங்க ஐயா கரண்ட் கொடுத்தாருன்னா நீங்க அவருக்கு திருப்பி ரிட்டர்ன்ல அவர்கிட்ட கரண்ட் கொடுக்குறீங்க. கரண்ட் ஷாக் நாங்க பல்ப் மாதிரி தான் இருக்கோம். நீங்க அவரு கிடுக்குப்பொடி பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய கேள்வி கேட்டு. இல்ல, கேள்வி கேட்கலாம். இப்படி ஐயா சொல்றதை நம்பிட்டு போக முடியுமா? பொய் சொன்னாருன்னா சமே வாய்ப்பு இல்லை. சமே பொய் சொன்னீங்கன்னாக்கா நாங்க ஆராயும் மேலத்தையும். நீ வேற பார்த்துக்கிட்டுதான் என்ன சாமி, வெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் குற்றமேன்னு சொல்லி இருக்கிறாங்க சாமி. நெற்றிக்கண் தோந்துச்சா உங்களுக்கு? இல்லப்பா. அப்புறம் குற்றம் இருக்குதானே செய்யும். ஆமா, என்ன அது நக்கீரரா அந்த பாட்டுல? ஆமா, வைக்கிறதுதான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனே. சரி, நன்றி மக்களே. ஓகே, நன்றி சார்.